நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ப்ரொபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூட தான் செய்யும், எல்லோரும் பார்க்கத்தான் செய்வாங்க. நடிகர்னா கூட்டம் கூடும். எல்லாமே நல்லா தாங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் 2 படத்தை பாருங்கள், என்ன விளம்பரம், என்ன மாதிரி இருந்துச்சு. மக்கள் என்ன நினச்சாங்க? எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது. இதே 3 தடவை விஜய் வரட்டும், கூட்டம் கூடுறத பார்ப்போம். நம்ம டிஆரை டிஆர் வந்தாருங்க, அடுக்குமொழியில் பேசினார். கூட்டத்தை பார்த்தா அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார். டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பித்தார். அண்ணன் சிவாஜி, மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன், கமலஹாசன், டிவியே உடைச்சாரப்பா. இது மாதிரி தான் ஆகக்கூடாது. விஜய் எங்கள் கட்சி களத்தில் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு என்ன தைரியம் வந்திருக்கு ஒருத்தனுக்குன்னா தவறு. நாவை அடக்கி பேசணும். எனக்கு அண்ணன் திருமாவளவனை தான் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த காமாலை கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாக தெரியுறப்ப எல்லாமே சங்கியாக தெரியுறாங்க. விஜய் சங்கி, சீமான் சங்கி, அதுக்கப்புறம் எல்லாருமே சங்கி. அது மாதிரி எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் அப்படியே ஆர்எஸ்எஸ் ஊடுருவி வயத்தில் எப்போ பார்த்தாலும் இன்னொன்று சொல்கிறாரு, அதிமுகவே கொள்கை அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க கொள்கையை பேசுகிறாங்க. நானும் அண்ணன் எடப்பாடி அவரோட கலந்துக்கிட்டேன். அவங்க கொள்கையை பேசுகிறாங்க, எங்கள் கொள்கையை பேசுகிறோம். டிடிவியும் திமுக தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக செங்கோட்டையனே நேற்று தெரிவிச்சிருக்காரு. அது அவர்கிட்ட தான் இப்போ கேட்கணும். ஆனால் தம்பி விஜய் தனியாக வருவது சரியா, அணியாக வருவது சரியா அப்படின்னு கேட்குறார். அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோன்னு எனக்கு தெரியல. கேப்டன் விஜயகாந்த் படத்தில் ஒரு டைலாக் வரும், எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு, ஆனால் எனக்கு தமிழில் பிடிச்ச ஒரே வார்த்தை நன்றி உணர்வு. ஐயா மேலே இருக்க மரியாதைக்காக வந்திருக்கோம். என்னடா கரை வேட்டி போடாமல் ஜீன்ஸ் பேண்ட் வந்திருக்கான்னு பார்த்துருக்கீங்களா? எனக்கு அரசியல் ஆசைலாம் கிடையாது, சரியா? நம்மளுக்கு இந்த மேடைக்கும் சம்மந்தமே வேணான்னு சொல்லிட்டு தொழிலை பார்த்துருந்தவன் நான். அதுதான் நம்ம, சரியா? ஆனால் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கேன், சில விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும். நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு முகுந்தனுக்கு நம்ம ஐயா ஒரு பதவி கொடுக்கிறார், இளைஞர் அணி தலைவர் பதவி. அதை ஒருத்தர் மேடையில் எதிர்க்கிறார். என்னன்னு, அவனுக்கு அனுபவம் பத்தல, கட்சியில் சேர்ந்து 4 மாதம்தான் ஆகுது, கால் மேலே கால் போட்டு மைக்கை தூக்கி அடிக்கிறாரு, சீன் போடுறாரு, கெத்து காமிக்கிறாரு. இதெல்லாம் யாரை வச்சுக்கிட்டு? மேடையில் நம்ம ஐயா வச்சுக்கிட்டு மேடையில். இதெல்லாம் எவ்வளோ கேவலம் தெரியுமா? என் மாமாவுக்கு ஒரு கேள்வி, நம்ம ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோமா? ஒரு சூப்பர் ஃப்ளாஷ்பேக் போவோம். நீங்கள் கட்சியில் சேர்ந்தது 2004. அதே 2004 நீங்கள் இளைஞர் அணி தலைவர் ஆகிறீங்க. அதே 2004 நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகிறீங்க. அதே 2004 நீங்கள் மத்திய அமைச்சர் ஆகிறீங்க. அப்பா என்ன ஸ்பீடு இல்லை இது! நீங்கள் கட்சியில் சேர்ந்து ஒரே வருஷத்தில் மத்திய மந்திரி ஆகலாம். ஆனால் என் தம்பி உழைச்சி வந்தா சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்குலாம் வந்தா தக்காளி சட்னி. வரலாற்றில் அப்பாவை எதிர்த்த அவுரங்கசீப்பில் இருந்து நம்ம அன்புமணி வரை பல பேர் இருக்கிறார்கள். அந்த அவுரங்கசீப் யாரும் கிடையாது. இந்த தாஜ்மஹால் கட்டினாப்புல ஷாஜகானோட அப்பா. அவனை ஜெயிலில் போடுறான். எதுக்கு போடுறான்? பதவி வெறி. பதவி வெறி கண்ட மறைச்சா பெத்த தகப்பன் கூட எதிரியாதான் தெரியுவான். அவமானம் பண்றதுக்கு கை கூசாது. ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு தாத்தா மட்டும் இல்ல, என்னோட ஹீரோ. 2026க்கு அப்புறம் தெரியும் யாரு ரியல் ஹீரோ, யாரு ஜீரோன்னு. ஐயா சொன்னார், மணி எனக்கு வலிக்குதுன்னார். இதயத்தில் ஈட்டி குத்தல, என் உடம்பு முழுவதும் ஈட்டியால் குத்தியதை போல என் இதயம் வலிக்கிறது, உடல் முழுவதும் வலிக்கிறது, இந்த வலியை தாங்க முடியவில்லை என்று புலம்புகிறார், கண்ணீர் வடிக்கிறார். இது யாரால்? ஜி.கே. மணியாலா? இல்லை, தன்னுடைய மகனால். யாருன்னே அடையாளம் தெரியாது, சின்ன பசங்க. அவங்க சொல்கிறது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி, ஐயாவை இந்த கொச்சப்படுறது, ஐயா பேர் கூட சொல்கிறதுக்கு நமக்கு வராது. இந்த கிழவனை ஐயா பேரை சொல்லி ஒருமையில் பேசி தலையணை வச்சு அமுக்கி கொள்ளுங்க, கழுத்தில் காலை வச்சு மதித்து கொள்ளுங்க. அப்படி பேசுறது யாரு? ஒன்றும் தெரியாத தம்பிங்க பேசுகிறாங்க. அவங்க தூண்டி விடுறது மருத்துவர் அன்புமணி. அப்படி பேசுகிறவங்களை கூப்பிட்டு
சால்வை போட்டு மாநில பொறுப்பு. மருத்துவர் அன்புமணி அவர்களே, இதுவா நன்றி கடன்? அப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் இது. நன்றி கடன் அல்ல, உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம், துரோகம், துரோகம். யாராலும் மன்னிக்க முடியாது. ஐயா அவர்களை முடக்கி வைத்திருந்தீர்களே, அன்புமணி ஐயா சொல்றது, ஐயா மனநலம் பாதிக்கப்பட்டார், குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. சரி, அப்பா குழந்தை மாதிரி ஆனா பாதுகாக்க வேண்டியது யாரு? மகன் தானே. நான் அன்புமணிக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன், இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது, அபகரிக்க முடியாது. டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லிவிட்டது. அன்புமணியினுடைய துரோகம் இனி வெளிச்சத்திற்கு வந்து விட்டது. இந்த துரோக செயல் எடுபடாது. இனி அரசியலை ஓரம் கட்டிட்டு ஏதாவது வேலை இருந்தா பாருங்க அன்புமணி, இனி ஒன்றும் நடக்காது, வேலைக்கு ஆகாது. வந்து இறங்குங்கிறீங்களே தம்பி அன்புமணி, அந்த கோட்டு சூட்டு யாரு கொடுத்தது? நீங்க படிச்சு வாங்கின அந்த டாக்டர் பட்டம், அந்த கார் யார் கொடுத்தது? அந்த எம்பி பதவி, அந்த மந்திரி பதவி, அந்த ராஜ்யசபா சீட்டு, இது எல்லாம் உழைச்சி வாங்கினீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. இது நீங்க உழைச்சி வாங்கினதா? இல்ல, இது எங்க ஐயா உங்களுக்கு போட்ட பிச்சை. ஐயா பேரை சொல்லி பதவி வாங்கிறது, அப்புறம் ஐயாவையே தூக்கி எறியறது. இதுக்கு பேரு அரசியல் இல்ல தம்பி, இதுக்கு பேர் பச்சை துரோகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.